ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிளேஸ் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் டைக்கூன் அப்படின்ற ஒரு கேம் ஆட போகிறோம். இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு யூடியூபராக இருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஒரு வீடு கண்டுபிடிச்சி அதில் சர்வே பண்ணி நல்லா இந்தமாரி பெரிய டெவலப் பண்ணுறது 5 மாதிரி வீடு வரைக்கும்லாம் போகலாம். ஸோ அது வரைக்கும் எப்படி போகிறோன்றது அந்த கேமு. நம்ம எந்த இடத்த சூஸ் பண்ணலான்னா, இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒருத்தன் கட்டிட்டான் ஆல்ரெடி, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து இந்த பக்கத்தில் சரி இங்கேயே நம்ம கட்டிக்கலாம் நம்ம வீடை. ஐயோ நெட்டு வரமாட்டேங்குது கைஸ், ஒரு நிமிஷம். ஸோ கைஸ் நம்ம இப்போதைக்கு இந்த இடத்துல போய் வாழ்ந்துக்கலாம். ஸோ கைஸ் நம்மளுக்கு நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. இதில் யாராவது நம்ம ஒருத்தர் சூஸ் பண்ணும் போல். இது நல்லா இருக்குது, நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் த பட்டன் டு பில்ட் யுவர் டெக். என்னடா இதுன்னு என்னடா எதுவுமே இல்லாமல் இருக்குது. இதை வச்சு எப்படி கேஸ் நம்ம பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஃப்ரீயா? ஓ அதில் போனோன்னு நம்மளுக்கு காசு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல காசு வருது கேஸ். அது அந்த இடத்துல போனோன்னா இங்கே காசு வருது. அது போயிட்டே இருக்குது, நம்மளுக்கு காசு வந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் என்ன அப்கிரேட் பண்ணும்? இதோ இங்கே இருக்கு ஃப்ரீ. இதுவும் ஃப்ரீ கிடையாது, இது 35 தான். நம்மகிட்ட 95 இருக்குது. கம்ப்யூட்டரில் உட்கார சொல்கிறானுங்க. ஓ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் போல், எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். வந்து ரெக்கார்டிங், இப்போ தான் எடிட்டிங், இப்போ ரெக்கார்டிங். இதெல்லாம் நான் பண்ணி என்னப்பா பண்ணணும்? ஓ இப்போ ஒரு செகண்டுக்கும் நம்மளுக்கு 4 ரூபா கிடைக்கும். இப்போ 5 ரூபா. ஓ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு காசு அதிகமாக வரும் போல். ஒரு செகண்டுக்கு 1 ரூபா தானே வருது, இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்றாங்க போல். சரி போடா தம்பி, அவ்வளோதான் முடிச்சு. 60 சப்பா? ஓ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு கூட பண்ணலாமா? சூப்பர் கைஸ், இதெல்லாம் நல்லா இருக்குது. சைடில் பாருங்கள், எனக்கு 155 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஏறிக்கிட்டே இருக்குது. இந்தமாரி ஏறினா செம்மையாக இருக்குமே. எனக்கும் ஏறினா செம்மையாக இருக்கும் கைஸு. நம்மளுக்கும் ஏறணும்னா ஏறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போயே நம்ம கூடிய சீக்கிரம் 1K அடிக்கணும் கைஸ். கிட்டத்தட்ட 1Kக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எவ்வளோவில் இருக்கோன்னா, இதுவரை நிறைய வருது சப்ஸ்கிரைப். ஓ இதெல்லாம் அந்த இது ரோபக்ஸு. ஸோ என்ன சொல்கிறேன்னா 1K அடிக்க வந்து கொஞ்சம் தான் இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸு. என்னடா ஏற்க மாட்டேங்கிறான் காசை, லேக் ஆகுது கைஸ். இவனுங்க வேறு நடுவில் இது வச்சிட்றானுங்க. வால் வாங்கி போட்டுருவோம். இன்னொரு வால் வாங்க காசு இல்லை காசு இருக்குது. இதை போட்டோன்னா யாராலையும் உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்கியாச்சு. இது பவர்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. இது அது ரோபக்ஸ் கொடுக்கணும் போல். எல்லாத்துக்குமே ரோபக்ஸ் கேட்டால் நான் எங்கடா போவேன்? ஓகே இப்போ வந்து எல்லாமே இதுவாக இருக்குது. ஸோ அதனால் இது பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட ஈக்குவலாக வந்துடுச்சு. 620 தான் நம்ம சப்ஸ்கிரைப். ஏய் யாரா இவன் என் வீட்டுக்கு வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கான்? ஏய் என்ன கேஸ் எண்ணெய் அடிக்கிறான்? என் வீட்டுக்குள்ளே வந்து எண்ணெய் அடிச்சிட்ருக்கிறான். ஏய் வெங்காயத்தலையா? இவன் என்ன கேஸ் காமெடி பண்ணிகிட்ருக்கான்? டே விட்றா என்ன. என் வீட்டுக்குள்ளே வந்து நானே பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது. எவனும் உள்ளே வராத மாதிரி பண்ணணும் கைஸ். போடா வெளியே போடா. வரமாட்டான் இதுக்கு மேலே. நம்ம ஃபஸ்ட்டு இந்த விண்டோஸை போட்டு விடணும், அப்போ தான் எவனும் உள்ளே வரமாட்டான். லேசர் இதாங்க, இது போட்டோன்னா யாராலையும் உள்ளவே வர முடியாது. அதுக்கடுத்து நம்ம மற்றதெல்லாம் பண்ணிப்போம். கொஞ்ச நேரம் அப்படியே நிற்போம் கைஸ். அதுக்கடுத்து நம்ம வேலையெல்லாம் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே நிற்போம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வேணால் நின்றுட்டு வரேன் கைஸ். காசு ரொம்ப கம்மியாக வருது. ஸோ நம்ம வந்து இந்த ட்ராப்பர் வாங்கி போட்டால் தான் இனிமேல் உண்டு. இது ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம், அப்போ தான் நம்மளுக்கு காசு நிறைய வரும். இப்போ 3000 கேட்குறான். 1500 சப்ஸ் வந்துட்டோம். சைடில் வந்து காசு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே சப்ஸ்கிரைபர் இருக்குது. த பிளேயர் ராகவ் 120 இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆன் த சர்வர் கைஸ். எவனும் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நானும் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன்.
இந்த கேம் நல்லா செமையாக இருக்குது கைஸ். ரோப்ளாக்ஸ்னால் எப்போதும் இந்தமாரி அப்டக்கிள் தாண்டி குதிக்கிறது, ஸ்டோரி கேம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டோரி கேம் கூட பரவாயில்ல, பட் இந்த அப்டக்கிள் தாண்டி குதிக்கிற கேமு, ஆபி அந்த மாதிரி கேம்ஸ் தான் இருக்கும். பட் இந்தமாரி கேம்லாம் டைக்கூன்ஸ், இது வந்து டைக்கூன், யூடியூபர் டைக்கூன் தாங்க இந்த கேம் பேர். நல்லா ஆடி பாருங்கள், செமையாக இருக்குது. சரி ஓகே. 2000 வந்துட்டோமா? போடு போடு, எல்லாத்தையும் போடு. இது வந்து நம்ம ஆஃபீஸ் ஏரியான்னு நினைக்கிறேன். இருங்க, லேசர் எப்படியாச்சும் பண்ணணும் கைஸ். வந்துச்சா? வந்துருச்சு. அப்போ தான் எவனாலையும் ஆடாப்பாவி. அது 5000 ரூபாவா? சரி, வால்ஸ் ஒன்றும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, ஒன்று எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வால்ஸ் போட்டுருக்கோம். வால்ஸ் இது கொஞ்சம் லேட் ஆகுது கைஸ். இதோ பாருங்கள், நான் போட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருது. ஹே பை செகண்ட் ஃப்ளோரா? செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்கா? நம்ம நான் ஃபஸ்ட் ஃப்ளோரே முடிக்கல கைஸ். பை டூல்ஸ் ஃப்ளோர். ஓ, இது இந்த டூல்ஸ் வச்சு தான் அடிச்சானுங்களா அவனுங்க? என்ன பை பண்ணால் என்ன வரோன்னே தெரிலையா? இது ரொம்ப லேட் ஆகுது. ஒரு நிமிஷம் கைஸ், நெட்டு கரெக்டாக பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கூட கரெக்டாக இல்லையே டேய். இங்கே பாருங்களேன். ஐயோ, அது மேச்சிட்டேன். ஸோ கைஸ், நமக்கு வந்து இப்போ கைஸ் இந்த இடத்துல தான் அந்த வெப்பன் வரப்போகுது. இப்போ கொடுத்துடலாம். இதோ வந்துருச்சு. இதை வச்சு நம்ம அடிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்பட்றா கையில் வச்சுக்கிறது? ஓ, கீழே இருக்கா? இதை வச்சு தான் அடிக்கிறானுங்க போல். டப்பாங். ஏய், செமையாக இருக்கு. 25,000 அடுத்து பயங்கரமாக இருக்கும். சரி, இதை வச்சு நம்ம எல்லோரும் அடிக்கலாம். இருங்க, போய் அடிச்சுட்டு வருவோமா? ஃபஸ்ட்டு இந்த லேசர் வாங்கி போடணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா லேசர் வந்துடும். இது வேறு இந்த ரோபாக்ஸ் மேலே காலை வச்சிடறேன் கைஸ். இப்போ 5,000 வந்துச்சு. லேசர் போட்டுருவோம். போட்டாச்சு. ஓ, என்னால் மட்டும் போக முடியும் கைஸ் வெளியே உள்ள. ஆனால் மற்றவங்களால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, எவனாவது போயிட்டு அடிச்சுட்டு வருவோம். இருக்கும் ஆனால் உள்ள இதோ உட்காந்துருக்கான் பாருங்க. போடு தலையில். எப்படி அடிக்கிறது? போடு மண்டையில். ஐயோ, நான் போய் ஒர்க் பண்ணி என்னடா 195 அப்படியே காசு நான் ஆட்டே போடுறேன். வரமாட்டேங்குது ராபர். நான் எங்கடா ராபர்? நான் ராபர்லாம் இல்லைடா. ஸோ கைஸ், நம்ம வீட்டுக்குள்ளே திரும்ப போயிடுவோம். பிளேஸ் 6148 ஸ்டைகோன். ஓகே, நம்மளும் ஒர்க் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா இருங்க, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டானு. நம்ம கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுவோம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது ஏறும். ஐயோ, இது பின்னாடிலேருந்து அடி. ஏய் லேசர் ஆஃபில் தானே வச்சுருந்தேன், ஆனில் தானே வச்சுருந்தேன். இப்போ வெளியே வா. முடிஞ்சா வர முடியாது டேடி. அவ்வளோதான், போ கைஸ். நம்மளை வந்து அடிச்சிட்டு இருக்குது. நான் தான் லேசர் போட்டு வச்சுருக்கேனே. இப்போ 18 ஒர்க் பண்ணுற வெங்காயம். கைஸ், நம்ம கொஞ்ச நேரம் எடிட்டிங், கட்டிங், ரெக்கார்டிங் அதெல்லாம் பண்ணுவோம். ஈவன் கம்ப்யூட்டர் சும்மா கை வச்சு ஆடிட்டு இருக்கிறேன். அதுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்க. 5K வந்துருச்சு. ஆனால் எனக்கு சோகம் கைஸ். ஒரு 1000 அவ்வளோலாம் இல்லை, ஒரு 250 230 வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் வந்தது 600 சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு வீடியோக்கும் ஒரு 3 வச்சா கூட வந்துடும். ஒரு வீடியோக்கு ஒரு 5 சப்ஸ்கிரைபர் வச்சோன்னா எப்படி இருக்குன்னா 1000 வந்துடும். அப்படின்னா 200 வீடியோஸ் போட்டாலே 1 வீடியோக்கு 5 சப்ஸ்கிரைபர்னு பார்த்தாலே 1K வந்துடும். அப்படின்னா ஓ 40 வந்துருச்சு கைஸ். ஆனால் நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே வீடியோ வருமானு தெரியாது. ஏன்னா மதியானம் என்ன இதுன்னு உங்களுக்கே தெரியும். சிஎஸ்கே மேட்ச்சு கன்ஃபார்மாக பார்த்தாகணும். 6000 வந்துச்சு கைஸ். இது எடுக்க முடியாது. 25,000 தான் இருக்குது. அது முன்னாடி வேறு விஷயங்கள்லாம் வாங்கி போட்டுருவோம். வால்ஸ் செகண்ட் ஃப்ளோர் வேணாம்ப்பா. வேணாம் மீன்ஸ் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் போகும். பை ரூம்
ஓ நான் சொன்னேன்ல இதுதான் ஒர்க் ரூம் அந்த மாதிரி தான் இருக்குது உண்மையிலே. சரி இருங்கடா 8000 வந்துச்சுடா நீ சப்ஸ்கிரைபரு. பெட்டை அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து இதையும் அப்கிரேட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த டிவி மட்டும் தான் இருக்குது. டிவியா என்னது இந்த ட்ராப்பர் ஃபஸ்ட்டு பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருவோம். வாவ் 100 தான் வருது. 50 25 200. என்னடா ஒரு மாதிரி கணக்கே இல்லாமல் வருது. 3000 வந்திருக்கு பை ட்ராப்பர். ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பரை முடிச்சிடுவோம் கைஸ். அதுக்கடுத்து நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த ட்ராப்பர் தான் மெயினே. இதுலேருந்து தான் நம்மளுக்கு காசே வருது. இப்போ புதுசாக எப்படி இருக்கும் இருங்க கைஸ். 1K கிட்ட கொஞ்சம் நிறைய ஏற்றிடுவோம். கொஞ்சம் இருங்க, நான் நிறைய ஏற்றிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் ஒரு வழியாக ஒரு 10,000 வரைக்கும் வந்துச்சு. குதிக்கலாமா? இருங்க 10,000 வரட்டும். வாடா சீக்கிரம் வாடா. இங்கே பாருங்க ஸ்லோவாக ஏறுது பாருங்க. கரெக்டாக இதோ வந்துருச்சு 10,000 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பர்லாம் வாங்கி போடணும் கைஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம இது பாருங்கள், ஒரு ட்ராப்பர் வாங்கினா அவ்வளோதான் காசு இல்லை. ஆனால் இந்த ட்ராப்பர் மூலிமா தான் நம்மளுக்கு காசே வரும். இது பாருங்கள் இப்போ 1000 வரும். ஈஸியாக காசு கிடைக்குது பாருங்கள். ஈஸியாக காசு கிடச்சோன்னு நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கி போட்டுடலாம். அப்புறமா 1000 வர ஆரம்பிக்கும் ஒரு செகண்டுக்கு. அதுக்கு இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு யூடியூப் நம்ம வீடியோ போட்டுருவோம். ஒரு 5 வீடியோ போட்டுருவோம். சப்ஸ்கிரைபர் பாருங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க. டிவி உடன் ஃப்ளோரா வீடியோ போடுவோம். 1 hour வீடியோ போட்டு வரேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு செகண்டுக்கும் 84 சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்கன்னு அது காசு வரணும்னு பார்த்தா சப்ஸ்கிரைபர் தான் ஏறுறாங்க. சரி சோஃபா அப்கிரேட் பண்ணிடுவோம். அப்படியே ட்ராயர்ஸ் அதளவுக்குலாம் நம்மக்கிட்ட காசு இல்லை. 25,000 வரணும் கைஸ் நம்மக்கிட்ட. வந்துருச்சு. போடலாமா? என்ன வருதுன்னு பார்ப்போம். அது என்னடா இது? இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஹைட்டாக குதிக்கிறாங்க கைஸ். அதுக்கு 25,000 ரூபாய் இருந்தாலும் சரி நம்ம போய் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். எதுவும் தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டு போவோம். இந்த வீட்டுக்குள்ளே லேசர் இருந்தால் ஐயோ மேலே ஃப்ளோரும் போட்டுருச்சு. இப்போ பாருங்க கைஸ் எப்படி அடி வாங்குதுன்னு மட்டும் பாருங்கள். போடு தலையில் போடு போடுறா தலையில். என்னடா தலையிலே போட மாட்டேங்குது. போடு காலி. எப்படி அவன் அது வீட்டுக்கு போய் நம்மளே இப்போ எப்படிடா அவனுக்கு ஐயோ காலி. இதுக்குள்ளே போனாலே காலி ஆயிடும்ல. ஐயோ மறந்துட்டேன். இது என் வீடு இல்லையே. என் வீடு எங்கடா? அங்கே இருக்கா? இதுதான் என் வீடா? பிளேஸ் நான் போட்டிருக்கு இல்லையே. இது பிளேஸ் இல்லை. இந்த அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்க ஏறுறான் அவனுங்க ரோட்லேருந்து. ஐசோ ஸ்பீடா இவன். அதுக்கப்புறம் மிஸ்டர் பீஸ்ட்லாம் இருந்தான்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிடணும் கைஸ். இல்லைனா ஃபஸ்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு போயிடலாமா? இந்த 2 இதையும் எடுத்துப்போம். இதுதான் என் செமையாக குதிக்கிறது. ஹைட்டாக குதிக்கிறது. அதேமாதிரி ஹைட்டாக இது பண்ணுறது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஹைட்டாக என்ன சொல்கிறது, ஹைட்டாக ஸ்பீடாக ஓடுறது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். இதை வச்சு நம்ம எல்லா வீட்டுக்கும் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஒரு ஜம்ப்லேயே போயிடலாம் கைஸ் நம்ம இனிமேல். 33 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எனக்கு 33K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எப்படி இருந்தேன் இப்போ எப்படி ஆகிட்டான் பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்கிரைபரில் இருந்தோம். இப்போ வீடியோ போட்டு நம்ம 50K அடிக்க போகிறோம். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 1K கூட அடிக்கலை.
ஸோ கைஸ் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம், ரெக்கார்டிங் பண்ணுறோம். ஸோ ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். கைஸ் எவனோ வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான் கைஸ். நான் வந்து ஜாலியாக இருந்தேன், அவங்ககிட்ட வந்து அடிச்சுட்டு போயிட்டான் தலையிலேயே போடாங்கட்டுன்ட்டு. நம்மளுக்கு இப்போ எதுவுமே காமிக்க மாட்டேங்குது கைஸ் வாங்குற மாதிரி. செகண்ட் ஃப்ளோர் வாங்கினாதான் இதுக்கு மேலே. கீழ் ஃப்ளோரில் எல்லாமே வாங்கிட்டோம். இல்லை அந்த ரூமில் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. 33,000 பிளான்ஸ் ஃபுல்லாக வாங்கி போட்டாச்சு. இப்போ ஏதாவது வாங்காதது கீழே இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் வாங்கணும் இப்போது. அதுக்கு முன்னாடி 50 வரல ஒன்றும் 37 இல்லை 47 வந்துட்டோமா? சரி ஓகே, செகண்ட் ஃப்ளோர் வாங்கிடுவோமா? ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு, வாங்கியாச்சு. இதுதான் செகண்ட் ஃப்ளோராடா? டேய் படிக்கட்டு, ஐயோ. இது இங்கேயும் பார்த்திக்கலாமா? நான் நினச்சேன் என்னடா திரும்ப கீழே போய் காசு எடுத்துகிட்டு வரணுமாடான்ட்டு. காசு வந்து இங்கேயே எடுத்துக்கலாம் போல். மேலே கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு எலிவேட்டரா, அதாவது லிஃப்ட்டு போல். வால்ஸை விட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ராப்பர் தான் முக்கியம். 20,000 இங்கே கையில் இருக்க இந்த ஸ்ப்ரிங்கு தான் இங்கே சூப்பராக இருக்குது. காலில் வச்சுட்டு குச்சா பரவாயில்ல, அது கையில் வச்சுட்டு எப்படி கைஸ் குதிக்க முடியும்? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் இருக்கானுங்க. ஓகே 20,000 வந்துச்சு, ஒரு ட்ராப்பர் வாங்கியாச்சு. ஓகே இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு காசு வரும் கீழே. ஸோ அதனால் அப்படின்னா எல்லா ஃப்ளோர்லேருந்தும் நம்மளுக்கு காசு வரும் கைஸ். அப்படின்னா நம்மளுக்கு ஸோ கைஸ் செகண்ட் ஃப்ளோர்லேயும் அந்த கன்வேயர் பெல்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம பண்ணியாச்சு. இதுக்குள்ளே போனால் நம்ம காசு வருமா? ஆனால் இந்த ஜம்ப் பண்ணுறது வந்து செம்மையாக இருக்குது கைஸ். அடிக்கிறது கூட அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இந்த ஜம்ப் பண்ணுறது பாருங்கள். நார்மலாக ஜம்ப் பண்ணால் இவ்வளோ தான் குதிக்க முடியும். இப்படி ஜம்ப் பண்ணால் இவ்வளோ ஹைட்டு அளவுக்கு நம்மளால் குதிக்க முடியுது. ஸோ அதனால் அந்த எஃபெக்ட் நல்லா இருக்குது. மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த பிளேயர் ஆரிஸ்டோனோம் என்னமோ ஒருத்தன், அவன் தான் மோஸ்ட்டு ஃபேமஸ் ஆகியிருக்கான் சர்வரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இப்போ 35,000 இருக்குது கைஸ். சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் போய் ஏற்றிட்டு வரும் கைஸ். இப்போ நம்ம 65 அடிச்சிடும். 50 அடிக்கிறதுக்குள்ளேயே 65 அடிச்சிட்டோம் கைஸ். நம்ம 50K வந்தாச்சு. ஸோ அதனால் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன்லாம் இருக்கா, சூப்பர் கைஸ். இப்போ நம்ம கொண்டா சப்ஸ்கிரைபர் ஏற்றுவோம். ரெக்கார்டிங், எடிட்டிங், அப்லோடிங். ஸோ கைஸ் எப்படியும் நம்மக்கிட்ட 70,000 சப்ஸ்கிரைபர். வெளியே போடா கைஸ். ஒரு வழியாக 80,000 வர போகிறோம் கைஸ். வந்துட்டோம். இப்போ வந்து அக்கஸ்டிக் ஃபோம் வேணும் கைஸ். எலிவேட்டர் வந்து அன்லாக் பண்ணியாச்சு கைஸ். இது செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அமுனோன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுவோம். ஸோ கைஸ் இந்த வால்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸோ கைஸ் இப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து நிறைய சவுண்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் அந்த சீட்லேருந்து எப்படி வர்றதுன்னு தெரியாமல் இருந்தேன் கைஸ் இவ்வளோ நேரம். என்னடா வரமாட்டீங்க நெட்டு? டே சோதிக்காதீங்கடா கைஸ். இப்போ லைட்ஸ்னு ஒன்று வந்திருக்குங்க. இது வச்சோன்னா வெளிச்சமே வந்திருக்கு. இது கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க இதெல்லாம் வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இது செகண்ட். இப்போ தான் எலிவேட்டர் வாங்கி போட்டேன். பூசை காமிக்கு திரும்ப. இப்போ தான் வால்ஸ் வாங்கியும் போட்டேன் கைஸ். என்ன கைஸ் இது புதுசாக வந்தாலும் ரீபர்த்துன்னு ஒன்று காமிக்குது. இருங்க ஒரு நிமிஷம், லேக் இல்லாமல் பார்த்துப்போம். ஓகே ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணோம் ஈஸி. இருங்க நான் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு வரேன். நம்மக்கிட்ட பாருங்கள் 85 வந்துட்டோம். இப்போ 80 வச்சு இதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேனடா கேஸ். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம், ஆனால் இப்போ தான் வருது. இதெல்லாம் பெட்டில் தூங்க முடியுமா? தூங்க முடியல. சரி இந்த சோஃபாலேயாச்சும் உட்கார முடியுமா? முடியாது. இல்லை உட்கார முடியுது, சூப்பர். சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்றுவோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஏன்னா இது நல்லா இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆடிட்டு
இப்போ வந்து எல்லாத்தையுமே செகண்ட் ஃப்ளோர் கீழே அப்கிரேட் பண்ணியாச்சு. பிளான்ஸாக இருக்கட்டும், லைட்ஸு, அப்புறம் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோமா. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து 50,000 கரெக்டாக 50,000 இருக்குது. இப்போ வந்து 1 lakh வேணும் கைஸ் நம்மளுக்கு. வாலுக்கு வந்து ஒரு 50, 18 தாண்டா இருக்குது. ஏய் சீக்கிரம் வாங்க கைஸ். நான் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு நான் 1K இது 1 lakhோட பார்க்குறேன் சப்ஸ்கிரைபர். இதோ இப்போ ஏற போகுது. இருங்க அப்படியே சில்வர் ப்ளே பட்டன் காமிச்சிட்டு போகிறேன். அது வெளியே இருந்து வரோன்னு நினைக்கிறேன். சில்வர் ப்ளே பட்டன் டெலிவரி கொடுங்கடா. ஒரு 5 நாள் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். சரி பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம். இப்போ நம்ம வந்து யூடியூப் அன்லாக் ஓ மேலே உட்காந்துருக்கு. இதுடா வச்சோன்னா அதுவே வருது. அதுக்கு நான் வாங்கவே தேவையில்லையே. சரி நான் சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு வரேன் கைஸ். இங்கே பாருங்கள் நம்ம ஃபேன்ஸு. இப்போ தான்டா வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்போ பாருங்கள். நம்ம 1,30,000 வந்துட்டோம்ல. அதனால் நம்ம ஃபேன்ஸ் வந்துருக்காங்க போல். ஃபேன்ஸ் ஒரு நிமிஷம் வர்றா. 300 எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒர்க் பண்ணுறா அவங்க. ஒரு நிமிஷம் 300 மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இருங்க கைஸ். இவர் வந்து ஆக்சுவலாக யார் இவன்? இந்த சும்மா வந்திருக்கானா? கேம் விளாண்டுருக்கும் போது வந்திருக்கானா? இல்லை இதோட நம்மளோட சப்ஸ்கிரைபரா? இல்லைனா பேப்ளேடிங் பிரதர்ஸ் அந்த சேனலோட சப்ஸ்கிரைபரா? அதாவது இது வந்து கேமில் சேனல். தம்பி என்ன அடி வாங்க மாட்டேங்கிறான். சரி பாப்பா ஏதோ மண்ணலடா. ஓடாதரா. வெங்காயம். சரி அவன் போயிட்டோம். யானை எப்படி உள்ளே வரானுங்கன்னு தெரில. இப்போ நம்மக்கிட்ட வந்து பாருங்கள் 150 வரப்போகுது சப்ஸ்கிரைபரு. ஸோ காசு எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில. 1,50,000. அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தம்பி இதுக்கப்புறம் நீ வெளியே போக முடியாது. அப்படியே வால்ஸ் வாங்கி அப்படியே விண்டோவை மட்டும் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவள் தான். இதுக்கப்புறம் தலைவரால் வெளியே போக முடியாது. ஃப்ரெண்டா நானும் வரேன்ப்பா. நானும் ஃப்ரெண்டாக வரேன். ஃப்ரெண்டெலாம் வந்திருக்காங்க கேஸ். எங்கேயும் கூப்பிட்டு போகிறான். கம்முங்கிறான். எங்கடா கம்மு? உள்ளே போகிறான், வெளியே போகிறான். எங்கடா போனோம் சொல்கிறா. சொல்லு எங்க இவன் வீடு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஹூம்ன்ற வீடு எங்கே இருக்குது? பரண்ட ஹூம். டெட் பூலா அவன். யாரா அவன்? குட்டியாக இருக்கான் அங்கே. ரொம்ப வெர்ஸாக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. சரி இந்த ஃப்ளோரோட முடிச்சுப்போம். இந்த ஃப்ளோர் கட்டிட்டு அப்புறமா நம்ம முடிச்சுப்போம் வீடியோவை. சீக்கிரம்ப்பா தம்பி. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? ஓகே 1 lakh வந்துருச்சு. சப்ஸ்கிரைபரும் 2 lakhs கிட்ட போகிறோம். சரி ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பரை வாங்கிடுவோம். அதுக்கடுத்து நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்து ரூம் வாங்கணும். நம்ம சேனல்லே ஏதாவது பெரிய வீடியோவா என்ன? இல்லை நிறைய பெரிய வீடியோஸ் இருக்குது. அது 1,25,000. நான் 25,000 எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இருங்க. இது காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் சில ஒர்க்கு பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா அமௌண்ட்லாம் போட முடியுமா? இல்லை என்கிட்ட ஒரு அமௌண்ட்டும் இல்லை. இருக்கு. எப்படி எனக்கு தெரியாது. என் தம்பி தான் சொன்னான். செம்மையாக இருக்கியே. கைஸ் நம்ம 300K அடிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் 300K ஃபேமிலி அப்படின்னு கேமில் தான் சொல்ல முடியும், ரியலில் சொல்ல முடியாது. சரி ஓகே 300 வந்துட்டோம், வந்துட்டோம். கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணுறதுக்கு 360 வரைக்கும் போகணுமா? சரி நான் போயிட்டு வரேன் கைஸ். செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். வால்ஸா டைனிங் ரூம் ஃப்ளோரா வாங்கி பார்ப்போம். ஃப்ளோர் மட்டும் வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது? வால்ஸ் வாங்கியாச்சு. பிளான்ஸோட நம்மளுக்கு இதுதான் முக்கியம். புக் கேஸா
1 வால்ஸ் வாங்கிடுவோம். அடுத்து நம்மளால் என்ன வாங்க முடியும்னா புக்கேஸ். அதுக்கடுத்து எதுவும் வாங்க முடியாது. இல்லைடா, ஓகேடா, வாங்க மாட்டேன்டா, போங்கடா. 3rd ஃப்ளோருக்கு போகிற வழிலாம் இருக்குது கேஸ். நியூ ஃப்ளோருக்கு 1 லேக் தரணும் போல். ஸோ அது அப்புறமா பார்த்துப்போம். வாங்க முடியாது. ஓகே. ட்ராயரும் வாங்க முடியாது, கிச்சனும் வாங்க முடியாது. எதுவுமே வாங்க முடியாதா? இல்லை, இது வாங்கலாம். பாத்ரூம் ஃப்ளோர் மட்டும் வாங்கிடுச்சு. என்னடா பண்ணுவேன் நான்? அந்த வீடை பாருங்கள், எத்தனை ஃப்ளோர்? 1 2 3 4 5 6. நம்ம 2nd ஃப்ளோரில் மட்டும் தான் இருக்கும். 2 ஃப்ளோர் தான் கட்டியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம 2nd ஃப்ளோர். அவன் என்னடா வீட்டுக்கு போயிட்டான்? 2 பேர் தான் ஆடுறானுங்க போல கேம். அவன் ஒருத்தன், நான் ஒருத்தன். வீட்டுக்கு போனால் திரும்ப வருமா வீடு? அது வேறு ஒரு விஷயமா? லேக் ஆகுது. ஓகே, இப்போ என் கையில் அமௌண்ட் வந்து 4000 இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது கைஸ், 4000லேருந்து ஒரு 1 லேக் 2 லேக்ஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய். 2 லேக்ஸ் இருக்குது கைஸ். ஐயோ, ஃப்ளோர் வாங்கிட்டேன் தெரியாமல். தெரியாமல் இன்னொரு ஃப்ளோர் வாங்கிட்டேன் கைஸ். தெரியாமல் வாங்கிட்டேன். மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றும் இதே முடிக்கல. சரி, ஃபஸ்ட்டு ஒரு லைட்ஸ் வாங்கிடுவோம். 20,000 தானா சார்? வாங்க. புக் கேஸ் 1, அடுத்து ட்ராயர் 1 ஃபுல்லாக முடிஞ்சிச்சு காசு. சரி, ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. 2nd ஃப்ளோரை மட்டும் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் வேலை தான் இருக்குது. இருங்க, கொஞ்சம் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பார்ப்போம். டேய், படிக்கட்டையும் கட்டிட்டேன்யா தேவையில்லாமல் 3rd ஃப்ளோர் வரைக்கும் கட்டிட்டேன். ஆனால் நான் இன்னும் 2nd ஃப்ளோர் வரைக்கும் தான் முடிச்சேன். 7,50,000. ஒன்னொரு ஓப்பன் கைஸ். ஆனால் அது எங்கேயோ இருக்குது அந்த காசு. ஃபஸ்ட்டு மேலே போய் ட்ராப்பர்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு கொஞ்சம் 3rd ஃப்ளோர் வந்துருச்சு. எலிவேட்டர்லாம் வேணாம்ப்பா. ஃபஸ்ட்டு இங்கே ஏதாவது சின்ன ஒர்க் இருக்கா? 30,000க்கு ஒரு விஷயம் கூட இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாய் கைஸ். ஸோ இருங்க, நான் இந்த வீடு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன்னா நான் எப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு அத்தனூண்டாக இருந்துச்சு, தூண்டாக இருந்துச்சு, எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இங்கே வேறு நான் வாங்கணுமாடா? சரி, அது மட்டும் சும்மா வாங்கி வச்சுருவோம். ஒர்க்கரை ஹையர் பண்ணலாமா? சூப்பர், இது நல்லா இருக்கே. இப்போ பாருங்க, இந்த அந்த இதுக்குள்ளே இவன் வீட்டுக்குள்ளே எப்படியாச்சும் போய் ஆகணும் கைஸ். சூப்பர். இங்கே பாருங்க. போடுறா தலையில். ஏய் தம்பி. ஐயோ, அது வேறு நான் அமைக்கிறேன். போடு. சாவு எங்கே வருவான் அவன்? திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் வரணுமா? இதோ இங்கே இருக்கான் பாருங்க. போடாமட்டு. ஐயோ, என்ன அடிக்கிறான். எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ரா வருது உனக்கு? 176 தானா? இப்போ நான் எப்படி திரும்ப வீட்டுக்கு போகிறது? இவனால் மட்டும்தான் ஃப்ளோர் போயிட முடியும் போது. சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அதனால் ஸ்டாப் இட். ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே ஃபுல்லாக முடிச்சாச்சு. 2nd ஃப்ளோர் ஒன்றும் முடிக்கல. அதுக்குள்ளே 3rd ஃப்ளோர் வந்துட்டேன். சரி கைஸ், பாய் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய்.